வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெண்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சாகசம் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இவென்ட்ஃபுல்லான காமெடி மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. இவருக்கும் ஹீரோயினுக்கும் லவ் அப்படின்றது இருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு வேற ஒரு நபரோட கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கும். அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அண்ட் ஹீரோயினை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா முயற்சி பண்றாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இந்த ரொமான்டிக் பிளாட்டோட பேரலா ஒரு கேங்ஸ்டர் பிளாட்டையும் காட்டுறாங்க. அதாவது ஒரு லேப்டாப்போட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் மாதிரி அதுல காட்டுறாங்க. அதுல ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ், போலீஸ் சேஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த சீரியஸான கேங்ஸ்டர் பிளாட்டுக்கும் இந்த ரொமான்டிக் பிளாட்டுக்கும் எப்படி அந்த கனெக்ஷன் உண்டாகுது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களோட பர்பசஸ்லாம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு சாதாரண லவ் ஸ்டோரியை ஒரு கேங்ஸ்டர் பிளாட்டோட லிங்க் பண்றது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா தான் நான் பாக்குறேன். அதுலயும் அந்த கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டாவே பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய கனெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பொண்டாட்டி மேல சந்தேகப்படக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரா நரேனோட கேரக்டர் இருக்கும். சோ நரேன் எப்படி அந்த பசங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவாரு அப்படின்ற அந்த கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. அதே நேரத்துல முக்கியமான சில கனெக்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பாபு ஆண்டனி இருக்கார்ல, அவர் எப்படி இந்த பசங்களோட ஜாயின் பண்ணுவாரு அப்படின்றது ரொம்ப ஆர்டினரியான ஒரு வேலை அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவுமே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது யோசிச்சு பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ பாபு ஆண்டனியோட அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. பட் அவரோட அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ், முக்கியமான ஒரு சில இடங்கள்ல அவரோட என்ட்ரி அப்படின்றதெல்லாம் மாசா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் தொடங்கும் போது ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்டினரியா போகும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படம் ஒரு ப்ராப்பரான பேஸை பிக்கப் பண்ணி ஒரு மாதிரி ஈவென்ட்ஃபுல்லா மாற ஆரம்பிக்கும். அதுலயும் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஈவென்ட்ஃபுல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நேரம் மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான படத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு லிப்லாக் சீன் வருமே தவிர மற்றபடி கிளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.